அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்குல்ல, ஆழமான ஒரு மீனிங் உள்ள ஒரு இதுதான். முரளி கோபி மலையாளம் சினிமா பாக்குற ஃபீல் தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டீசர் ரியாக்ஷன் பண்ணா இல்லையா, லிரிக்ஸ் வந்து டிகோட் பண்ணிட்டு இருக்கேன். வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான், வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்த வந்தான் நான். அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்குல்ல, ஒரு ஆழமான ஒரு மீனிங் உள்ள ஒரு இதுதான். முரளி கோபி இவர்தான் ரைட்டர் இந்த படத்துக்கு. சிவந்த பூமி சிரிப்பதற்காய் பொழிந்த வந்தான் நான். இது நல்லா இருக்கு. போலீஸ் அடர்ந்த காடாய் தொடர்ந்து நீளும் அதிசயம் நான் தான். ஆர்யா இந்த மாதிரியான கேரக்டர் என்னன்னு தெரியல. வெப்பன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலும் இருக்காரு. போலீஸ் அந்த ஜீப்ல வந்த மாதிரி காமிச்சாங்க. ஒருவேளை போலீஸா இருந்து போராளியா மாறிட்டாரா, காட்டுல நடக்கிற பிரச்சனை இல்ல காட்டுக்காக நடக்கிற பிரச்சனை அப்படின்னு தெரியல. கமெண்ட்ஸ்லயே ஒருத்தர் அந்த லிரிக்ஸ போட்டிருக்காருங்க. வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான். டார்க்கான ஏரியால ஒரு மின்னல் வந்து அப்படி இருக்கும், ஒரு பிரைட்டா அந்த இடத்துல மட்டும் தெரியும்ல. சோ அந்த மாதிரி மீன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. மொத்த வெளிச்சத்தையும் அது உறிஞ்சுக்கிட்டு மின்னலா வருதுல அப்படின்ற மாதிரி, மின்னல் தான் நான் அப்படின்ற மாதிரி ஆர்யாவை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்தவன் தான் நான். வறண்ட மண்ணில் ஒரு புரட்சின்ற பூக்குது போல அப்படின்னு தான் சொல்றாங்க போல. இல்ல போராட தைரியம் இல்லாத மக்கள் கிட்ட ஒரு போராட்ட குணமிக்க நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு மீனிங் வருது எனக்கு. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். டீசர் ரியாக்ஷன் பண்ணா இல்லையா, லிரிக்ஸ் வந்து டிகோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் இந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் தேடி பார்த்தேன்.